ஐடி இண்டஸ்ட்ரீஸ் பூம் ஆகுறத முன்னாடியே தெரிஞ்சு இன்ஃபோசிஸ் ஐபிஓல 1 லேக் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா இன்னைக்கு அதோட வேல்யூ 16 crores இருந்திருக்கும். அதே மாதிரி பிரைவேட் பேங்க்ஸோட எமர்ஜென்ஸை கண்டுபிடிச்சு 1 லேக் ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா அதோட வேல்யூ இன்னைக்கு 15 crores இருந்திருக்கும். இப்போ இந்தியாவில் ஒரு 2 செக்டர்ஸ் நல்லா க்ரோ ஆகிட்டு இருக்கு. ஒன்று டேட்டா சென்டர், இன்னொன்று செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரீஸ். இந்த வீடியோவில் நம்ம டேட்டா சென்டர் தீமை பற்றி பார்க்கலாம். நம்ம வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணும்போது, யூபிஐ மூலமாக பேமெண்ட் பண்ணும்போது, அல்லது யூடியூப்லேயோ நெட்ஃப்ளிக்ஸ்லேயோ படம் பார்க்கும்போது நம்ம டேட்டா கன்சியூம் பண்ணுறோம். இந்தியா மட்டும் 20% ஆஃப் தி குளோபல் டேட்டா ஜென்ரேட் பண்ணுது. பட் நம்மள்ட்ட 3% டேட்டா சென்டர் கெப்பாசிட்டி தான் இருக்குது. அதாவது நம்மள்ட்ட 877 மெகாவாட் கெப்பாசிட்டி தான் இருக்குது. சைனாட்ட 3800 மெகாவாட் இருக்குது. யூஎஸ்ஏட்ட 15930 மெகாவாட் கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ நம்மளோட க்ரோவிங் பாப்புலேஷனை மேனேஜ் பண்ணுறதுக்கு நமக்கு அதிகமான சைனா யூஎஸ்ஏவை விட அதிகமான டேட்டா சென்டர் கெப்பாசிட்டி தேவைப்படுது. இதை எல்லாரும் ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் ஒரு டேட்டா சென்டர் பில்டு பண்ணுறது மற்ற கண்ட்ரிஸை கம்பேர் பண்ணுறப்ப ரொம்ப சீப்பாக இருக்குது. ரீசண்டாக நம்ம கவர்மெண்ட் இந்தியாவில் டேட்டா சென்டரில் இன்வெஸ்ட் பண்ணுற கம்பெனிஸ்க்கு 2047 வரை டேக்ஸ் ஃப்ரீன்னு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் வேர்ல்டில் இருக்கிற பெரிய பெரிய கம்பெனிஸ் போட்டி போட்டு இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. கூகுள் $15 பில்லியன் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அமேசான் $35 பில்லியன் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அப்புறம் மைக்ரோசாஃப்ட் 22 பில்லியன் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அது போக ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் 11 பில்லியன் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. டிசிஎஸ் ரீசெண்டாக 7 பில்லியன் இன்வெஸ்ட் பண்ணுறதா டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இதை வச்சு இந்த இண்டஸ்ட்ரீஸ் எப்படி க்ரோவ் ஆக போகுதுன்னு ஓரளவுக்கு நம்மளால கணிக்க முடியும். இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிற 2 நல்ல ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணாலே நெக்ஸ்ட் ஹெச்டிஎஃப்சி அல்லது இன்ஃபோசிஸ் மாதிரி ஆக அதிக சான்ஸ் இருக்குது. இப்போ மென்ஷன் பண்ணுற ஸ்டாக்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னா நல்லா ரிசர்ச் பண்ணிவிட்டு செபி ரெஜிஸ்டர்டு அட்வைசர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு கன்சிடர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டாக் இஸ் ஏர்டெல். ஏர்டெல் ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் டேட்டா சென்டர் நெட்வொர்க்ஸ் இன் இந்தியா. ஏர்டெல்கிட்ட மட்டும் 14 லார்ஜ் டேட்டா சென்டர்ஸ் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் ரீசண்டாக ஏர்டெல் 500 crore டேட்டா சென்டரில் இன்வெஸ்ட் பண்ணுறதா டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்டாக் அனந்த்ராஜ். அனந்த்ராஜ் கம்பெனி ரீசெண்டாக 4500 crore டேட்டா சென்டரில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் கூகுளோட அவங்களோட டேட்டா சென்டர் ஆப்ரேஷன்ஸ்க்காக டைப் பண்ணியிருக்காங்க. தேர்ட் கம்பெனி டிசிஎஸ். ஐடி இண்டஸ்ட்ரீஸ் ஏஐ டிஸ்ட்ரப்ஷன்னால ரொம்பவே க்ரோத் ஸ்லோவாயிருக்கு. ஸோ அவங்களோட க்ரோத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ஏஐ ரிலேட்டட் டேட்டா சென்டரில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஏன்னா ஏஐக்கும் ரொம்ப ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா தேவைப்படுது. தேங்க்யூ.